கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அது சொல்ல மறந்துட்டார். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். தேன் கூடும் ரஞ்சனின் கருவூலம் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,367 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேலக ஆளுநரையில் நன்றி தெரிவிக்க தீர்மானத்தில் பதிலுரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்போ சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அது சொல்ல மறந்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருமானம், அதில் பாதி வருது இல்லை, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலாலில் வந்த நிதியோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவில் வந்த நிதியோட வருவாயோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனால் எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மெக்சிகிரைன் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினிய மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்கா அளவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்போ என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. அதை நிறுத்தி தானே கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக எதுவும் கொண்டு இல்லையே. நாங்கள் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1000 கோடி. அதை நிறுத்தி இப்போ 600 கோடி தான் செலவு பண்ணுறாங்க. அதில் 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேலே அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். 52,31,1000 பேர் கொடுத்துருக்கிறோம். அந்த நிதியை நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. இப்போ எங்கள் திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 21, 22 போக்குவரத்து துறையில் 2300 என்ன சொன்னாங்க. புதிய பேருந்து வாங்கப்படும். டீசல் பேருந்துகள் 500 KFW ஜெர்மன் பன்னாட்டுடைய அதில் மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதே தான் சொன்னாங்க. இப்போவும் 3000 பேருந்துகள் வாங்கப்படும். 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்கு, ஏற்றளவில் மட்டும்தான் இருக்கும், நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.